செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை நாளைக்கு இந்த வழக்கு பற்றி விரிவாக செய்தியாளர்களை சந்திப்பாரா? விசாரணை நிறைவடைந்த பின்னர் கண்டிப்பாக அவர் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சிலர் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அங்கு இது குறித்த சில தகவல்களை மட்டும் தெரிவித்துவிட்டு அதன் பின்பாக அவர் நாளை முழுதாக சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் அவர் வெளியே இது தொடர்பான தகவல்களை முழுமையாக தெரிவித்தார். ஏன்னா ஏற்கனவே இவர் இது தொடர்பாக வாபஸ் பெறுவதாக அந்த நடிகை விஜயலட்சுமி தெரிவித்த நிலையில இது தொடர்பாக அவர் சம்மனுக்கு ஆஜராகி இந்த வாபஸ் கடிதத்துல இவர் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தும் வந்துள்ளார். மீண்டும் தற்போது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இந்த பாலியல் புகார் என்பதால இந்த நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 12 வாரங்களுக்குள் இந்த விசாரணை நிறைவடைந்து காவல்துறை முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில இது தொடர்பாக வலசரவாக்கம் போலீசார் மீண்டும் இந்த விசாரணையை துவக்கியுள்ளனர். 2011ஆம் ஆண்டு நடந்த இந்த வழக்கு பதிவு தொடர்பான ஆவணங்களை பெற்று இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே சீமான் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்குல அதனை அடிப்படையாக வைத்தும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. விசாரணை நிறைவிற்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். விசாரணைக்கு பின்புதான் அடுத்த கட்ட நடவடிக்கை தெரிய வரும் அப்படின்ற தகவல்களை சொன்னீங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் சீமான் அனுப்பப்படுவார் அப்படின்ற தகவலும் தெரிகிறது. காவல் நிலையத்திற்கு வெளியே கூட்டம் இருப்பதாலையும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாலையும் அங்கேயே செய்தியாளர்களை சீமான் சந்திப்பாரா அப்படின்னு தெரியல. நேரமாயிட்டதால் வீட்டுக்கு போயிட்டு பின்னர் இந்த வழக்கை பற்றி அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிகிறது. எப்போது வேண்டுமானாலும் இந்த விசாரணையை முடிச்சுட்டு சீமான் வெளியே வருவதற்கான வாய்ப்பும் தெரிகிறது. தொடர்ந்து களத்திலிருந்து செய்தியாளர்கள் காட்சிகளையும் தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.